வந்து இப்படி போய்விட்டதே என்று கவலையினால் தக்காளி அழுது கொண்டே போனது. அழுது கொண்டே போன தக்காளியை தண்ணி வண்டி மோதி நசுக்கி விட்டது. இப்படி தக்காளி அழிந்து விட்டதே என்று வெங்காயம் நினைத்து அழ ஆரம்பித்தது. கொஞ்ச நேரத்தில் அதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகிவிட்டது. தக்காளி செத்து போனதால் நான் அழுகிறேன், நான் செத்து போனால் யார் அழுவா, ஒருத்தருமே இல்லையே என்று வேதனைப்பட்டதாம். ஒரு குரல் சொன்னதான், நீ பயப்படாத, நீ பிறருக்காக அழுதால் உலகமே உனக்காக அழும் என்று சொன்னாராம். அதனால தான் இன்றைக்கி வெங்காயத்தை உரிக்கும் பொழுது எல்லாரும் கண்ணீர் வடிக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பிறருக்காக யார் வாழ முன் வருகிறோமோ அவர்களை சமூகம் மறக்காது. பிறர் வாழ வேண்டும் என்பதற்காக தன் வாழ்வையை தியாகமாக கொடுக்கின்றவர்களை நாம் உயர்ந்தவர்கள் என்று உலகத்திலே போற்றுகின்றோம், அவர்களை வாயார வாழ்த்தி பாராட்டுகின்றோம். இப்படி இந்த உலகம் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னையே தாரை வார்த்து கொடுத்த தியாகச் செம்மல் இயேசுவை ஈன்றெடுத்த தாய்தான் நமது அன்பு தாய். தன்னுடைய வாழ்வையும் பெருமையையும் புகழையும் மறந்துவிட்டு இதோ இறைவனின் அடிமை என்று தன்னையே முழுவதும் இறைவனுக்கு ஒப்பு கொடுத்த இந்த தாய் உலகத்தின் தாயாக, நாம் அனைவரும் போற்றுகின்ற தாயாக இன்று விளங்குகின்றார். இந்த தரணி தழைக்க வேண்டும் என்பதற்காக தம் ஏக மகன் இயேசுவையே இந்த உலகுக்கு கொடுத்த காரணத்தினால் இந்த தாய் நம் அனைவரின் தாய் என இன்று போற்றப்பட்டு நாம் அனைவரும் இன்று வாஞ்சையோடு இந்த தாயின் பாதத்திலே கூடி வந்திருக்கின்றோம். ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அம்மா என்பது தமிழ் வார்த்தை, அதுதான் குழந்தையின் முதல் வார்த்தை. இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கின்ற அணுகுண்டின் சக்தியை ஒரு தராசு தட்டிலும், அம்மா என்ற சொல் இருக்கின்ற சக்தியை மற்றொரு தராசு தட்டிலும் வைத்து நிறுத்து பார்த்தால் அம்மா என்ற சொல் இருக்கின்ற தராசு தட்டுக்குத்தான் சக்தி அதிகமாக இருக்கும். என்னை விட இங்கிருக்கின்ற தாய்மார்களுக்கு இதன் அருமை புரியும். நீங்கள் ஆர்வத்தோடு அடுப்படியில் சமையலிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஒரு அடுப்பில் பால் இருக்கிறது, இன்னொரு அடுப்பில் பருப்பு வெந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பெற்றெடுத்த அருமை குழந்தை செல்வம் தவழ்ந்து தவழ்ந்து வீட்டு வாசல்படி போய்விட்டது. அப்பொழுது வீட்டிற்கு வந்த யாரோ ஒருவரை பார்த்து அந்த குழந்தை அழுததால் உடனே எந்த தாயாவது அடுப்பில் பால் வைத்திருக்கிறோம், பொங்கி கீழே விழுந்து விடுமே, பருப்பு வெந்து கொண்டிருக்கிறது பொங்கி விடுமே என்று பொறுத்திருப்பாளா? போட்டது போட்டபடி விட்டுவிட்டு குழந்தையின் குரல் கேட்ட திசை நோக்கி ஓடி வருவதுதான் தாயினுடைய நிலைமை. அப்படி ஓடி வந்த தாய் தன் குழந்தையை தூக்கி மார்போடு அரவணைத்து, வந்திருக்கிறது யார் தெரியுமா? ஓ மாமாப்பா, இதை பார்த்து நீ பயப்படுகிறையே என்று குழந்தையை தேற்றுவாள். இந்த குழந்தையும் சற்று நேரத்திற்கு முன்னால் யாரை பார்த்து அழுததோ அவரை இப்பொழுது கையை காட்டி நாக்கை துருத்தி கொண்டுடுவேன் என்று சொல்லும். ஏனென்றால் அது இருக்கின்ற இடம் பாதுகாப்பான இடம். ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு தாயின் இடத்தை எந்த பொருளோ எந்த நபரோ நிறைவு செய்யவே முடியாது. எனவேதான் யாரையாவது தலையிலே அடித்தால் என்ன சொல்லுகிறோம்? ஏண்டா தாயில்லா பிள்ளை மாதிரி தலையிலே அடிக்கிறாய் என்று கேட்கிறோம். ஏண்டா தந்தையில்லா பிள்ளை மாதிரி தலையில் அடிக்கிறாய் என்று யாராவது கேட்கிறோமா? ஏனென்றால் ஒரு தாயின் பங்கு குழந்தையின் வளர்ச்சியில் அத்துணை முக்கியத்துவம் பெறுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாமெல்லாம் தாயில்லா பிள்ளைகளாக தவிக்கக்கூடாது என்பதற்காக நம்பெருமான் இயேசு நம்மை மீட்பதற்காக கரம் விரித்து கல்வாரி மலையிலே குருதியை கொட்டி இந்த குவலயத்தை மீட்டு ரட்சிக்கும் அந்த இறுதி நேரத்தில் தனக்கென்று இருந்த ஒரே சொத்தான தன் அன்பு தாயை நம் அனைவரின் தாயாக தாரை வார்த்துவிட்டு சென்றிருக்கின்றார். அந்த தாயும் அன்றிலிருந்து இன்று வரை நாம் அவளை தேடி போகிறோமோ இல்லையோ, அவள் நம்மை தேடி வந்து நம் தேவைகளை நிறைவு செய்து நம் கண்ணீரின் கவலைகளையும் போக்கி நம் வாழ்க்கை பயணத்தில் நம்மோடு வழிநடந்து வந்திருப்பதை வரலாறு சான்று பகருகின்றது. இன்றைக்கு இத்தனை பேர் இந்த இடத்தில் கூடி அன்னையின் குருசடியிலே அந்த தாயிடம் கெஞ்சி மன்றாடிய மன்றாட்டுக்களுக்கு அந்த தாயானவள் செவிசாய்த்து விட்டாள் என்று
நாம் நன்றியோடு இன்று நன்றி கூற வரவில்லையா? ஏக்கத்தோடு என் இதயத்தில் தேங்கி கிடக்கும் கனவுகளெல்லாம் நனவாக வேண்டும் என்பதற்காக, இந்த தாயின் அருளை பெறுவதற்காக நம்மிலே பலர் இங்கு கூடி வரவில்லையா? ஏனென்றால் இந்த தாய் தன் பிள்ளைகள் அழக்கூடாது, தன் பிள்ளைகள் சோகத்தில் தவிக்கக்கூடாது, துன்பத்தில் துவளக்கூடாது என்று நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசுகின்ற பாசமிக்க தாய் நமது அன்பு தாய். ஆம், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தாய் அன்றிலிருந்து இன்று வரை நம்மை வழிநடத்துவதற்காகத்தான் காட்சி தருகிறாள். அன்னை அவள் எதற்காக காட்சி தருகிறாள்? அவ்வப்போது காட்சி தந்து நமக்கு நினைவூட்டவில்லை என்றால் நாம் அவளை மறந்து விடுவோம் என்பதற்காகவா காட்சி தருகிறாள்? ஏதோ நம்மை அப்பப்போ காட்சி கொடுத்தால்தான் இந்த பயல்க கொஞ்சம் நினச்சி கொள்ளுவான், நமக்கு கொஞ்சம் மாலையும் மெழுகுவத்தியும் ஏற்றுவான், இல்லைன்னா நம்மளை அதோகதியாக மறந்து விடுவான் என்றா அந்த தாய் காட்சி தருகிறாள். அப்படி என்றால் அவளை தெய்வத்தாய் என்று போற்றுவதில் அர்த்தம் இருக்காதே. இந்த உலகத்தில் இருக்கிற நீங்களும் நானும் தான் அடுத்தவன் நம்மை கண்டு சல்யூட் அடிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். நம்மை பார்த்து வணக்கம் செலுத்தியவன் பார்த்தும் பார்க்காமல் போனால் என்ன சொல்லுகிறோம்? பாரா, அர்த்தராத்திரியில் கொடை பிடிக்கிறான், 4 காசு வந்த உடனே திமிரா போகிறான் பத்தியா, நேற்று வரை நம்மளை விழுந்து விழுந்து கும்பிட்டவன் இன்றைக்கு பார்த்தும் பார்க்காமல் போகிறானே என்று கேட்கின்ற கேள்வி உங்களுக்கும் எனக்கும் வரும். ஆனால் இதையெல்லாம் கடந்திருக்கின்ற இந்த தாய் இதை எதிர்பார்த்து காட்சி தரவில்லை. எதற்காக காட்சி தருகிறாள்? தன்னுடைய பிள்ளைகள் தவறி போய்விடக்கூடாது, தன்னுடைய பிள்ளைகள் நேரிய வழியை விட்டு சிதறிவிடக்கூடாது என்பதற்காக, அவர்களை நேரிய வழியில் இட்டு செல்வதற்காகத்தான் அன்னை மரியாள் காட்சி தருகிறாள். எல்லா காட்சிகளையும் விட்டுவிடுங்கள், ஒரு 3 காட்சிகளை மட்டும் சிந்திப்போம். முதலாவதாக அன்னையவள் லூர்து நகரிலே காட்சி தந்தது. 1858ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டிலே லூர்து நகரிலே காட்சி தந்தாள். எதற்காக லூர்து நகரிலே காட்சி தந்தால்? 1854ஆம் ஆண்டு திருத்தந்தை தேவ அன்னை ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தாள் என்ற வேத சத்தியத்தை பிரகடனப்படுத்தினார். இதை கண்டு திருச்சபைக்குள்ளே குழப்பம். ஏன் இந்த திருத்தந்தை வேண்டாத வேலையை செய்ய வேண்டும்? இப்பொழுதுதான் பிரிந்த சபை சகோதரர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம், ஏன் இப்படி வீணான சத்தியத்தை பிரகடனப்படுத்த வேண்டும் என்று திருச்சபைக்குள்ளே குழப்பம். எந்த தாயாவது தன் பெயரால் தன் பிள்ளைகள் பிளவுண்டு கிடப்பதை பார்த்து ரசிப்பாளா? எனவேதான் அந்த பிளவுகளை போக்க வேண்டும், மக்களுக்கு உண்மையை உணர்த்த வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக 4 ஆண்டுகளுக்கு பின் 1858ஆம் ஆண்டு லூர்து நகரிலே தேவதாய் காட்சி கொடுத்தாள். இரண்டாவதாக பாத்திமா நகரிலே காட்சி தந்தது. 1917ஆம் ஆண்டு இந்த உலகம் விஞ்ஞானத்தில் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த காலம், மனிதன் பணத்தினால் எதையும் செய்ய முடியும் என்று ஆணவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த காலம், உழைப்பது உனது கரம் என்றாலும் உழைக்கும் அந்த கரங்களுக்கு உறுதி கொடுப்பது அந்த உத்தமன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. இறைவனை விட்டு நீ அகன்று சென்றால் ஆபத்தை சந்திப்பாய் என்பதை உணர்ந்த அந்த தாய் மக்களுக்கு ஜெபத்தின் மகிமையை உணர்த்துவதற்காக அந்த காலகட்டத்தில் அங்கு காட்சி தந்தாள். என்ன சொன்னால் அங்கே? ஜெபம் செய்யுங்கள், தவம் செய்யுங்கள், ஜெபமாலை சொல்லுங்கள். அனைத்தும் ஜெபத்தின் மையமாக கொண்டது. ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் மனிதன் ஜெபத்தை மறந்து பொருளிலே அக்கறை கொண்டு வாழ்வை வீணடித்து கொண்டிருந்த காலகட்டம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மூன்றாவதாக தமிழகத்திலே வேளாங்கண்ணியிலே அன்னை காட்சி கொடுத்தது. எதற்காக அன்னை வேளாங்கண்ணியில் காட்சி கொடுத்தாள்? தமிழகத்தை தேர்ந்தெடுத்தாள். இந்த தமிழர்களுக்கு சூடு சொரணை கொஞ்சம் குறைவு, எதையும் ஒரு தடவை சொன்னால் அவனுக்கு புரியாது. அதனால தான் அம்மா நல்லா தெரிஞ்சதுனால தான் 2 தடவை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? கொடுப்பதால் நீ குறைந்துவிட மாட்டாய், உன்னிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொண்டால்
நீ ஒரு காலும் குறைந்து அழிய மாட்டாய், இருப்பதை பகிர்ந்து வாழ்ந்து கொள், பதுக்கி வைக்காதே என்ற கருத்தை வலியுறுத்தத்தான் அன்னை மரியாள் வேளாங்கண்ணியில் காட்சி கொடுத்தாள். முதல் நிகழ்ச்சியிலே என்ன பார்க்கிறோம்? அந்த பால் சிறுவனிடம் அன்னை அவள் பால் கேட்கின்றாள். சிறுவன் என்ன சொல்லுகிறான்? அம்மா, பாலை கொடுத்தால் பால் குறைந்து விடுமே, இந்த பண்ணையால் என்னை அடிப்பானே என்று கேட்கின்றான். மாதா என்ன சொல்லுகிறார்கள்? கொடு மகனே, நீ குறையப்பட மாட்டாய் என்று சொல்லுகிறாள். கொடுக்கின்றான். பால் பொங்கி அந்த வீட்டையே நிரப்புகின்றது. இரண்டாவதாகவும் அதே கருத்தை முடமான அந்த சிறுவன் மோர் விற்று கொண்டிருக்கின்ற அவனிடம், மகனே எனக்கு மோர் கொடு என்று கேட்கின்றாள். அவன் சொல்லுகிறான், அம்மா, இதுதானே என் வாழ்வின் ஆதாரம், இதையும் கொடுத்து விட்டால் நான் என்ன செய்வேன் என்று. இல்லை மகனே, கொடுப்பதால் நீ ஒருபோதும் குறைய மாட்டாய், தாராளமாக கொடு என்று சொன்னாள். கொடுத்தான். முடவன் துள்ளி குதித்து எழுந்து நடந்தான். ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பகிர்ந்து வாழும் பண்பை வலியுறுத்தத்தான் அன்னை மரியாள் வேளாங்கண்ணியில் காட்சி கொடுத்தாள். ஆனால் நாமெல்லாம் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு செலவு பண்ணி வேளாங்கண்ணிக்கு போகிறோம். வேளாங்கண்ணி மாதாவை பார்த்து விட்டு நல்ல பண்ட பாத்திரங்களை வாடகைக்கு எடுக்கிறோம். நல்லா மீனை வாங்கி சமைப்போம், தப்பு கிடையாது. சமைத்து கொண்டு இருக்கின்ற பொழுது நமக்கு பக்கத்தில் இருக்கிற சமைக்கிறவங்க அந்த குழம்பை கிண்டி விட கொஞ்சம் கரண்டி கொடுங்கன்னு கேட்டால் அதை இழுத்து மறைச்சி ஓரமாக ஒதுக்கி வைப்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பகிர்ந்து வாழும் பண்பை சொல்லுகின்ற அந்த புண்ணிய பூமிக்கு போகின்ற நாமே, ஆப்டால் அது ஒரு கரண்டியை கொஞ்ச நேரம் கொடுத்து போனால் போயிட்டு போவதே, அதுவும் அவர்கள் உடனே கிண்டி விட்டு உடனே தருவோம் என்று சொல்லுவார்கள். பார்த்தால் கேட்டு விடுவார்கள் என்று பதுக்கி வைக்கின்ற அந்த பண்பிலே புண்ணிய தலத்திற்கு போய் என்ன பிரயோஜனம்? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் அன்பு தாய் இன்று நம்மை பார்த்து இதைத்தான் சொல்லுகின்றார். என் அன்பு மகனே, மகளே, நீ வாழ்க்கை பயணத்தில் பயணமாகி கொண்டிருக்கின்ற பொழுது என்னிடம் இருக்கின்ற அந்த பண்புகளை நீ உனதாக்கி கொண்டு உலகத்தில் தலை நிமிர்ந்து நட. உன்னை நான் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டேன், உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன், உன்னோடு நான் எப்போதும் இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தாய்க்கு கிடைத்த வீரம் எப்படி கிடைத்தது? இந்த தாய்க்கு இந்த சக்தி எப்படி கிடைத்தது? அவள் கரத்தில் இருக்கும் அந்த கர்த்தர் இயேசுதான் இந்த தாய்க்கு சக்தியாக விளங்கினார். இறைவனை இதயத்தில் முழு உள்ளத்தோடு கடைப்பிடித்து அந்த இறைவனே தன் இதயத்தில் வாழுகின்ற விதத்தில் வாழ்ந்ததால் இந்த தாய் இன்றைக்கு உலகம் போற்றும் உத்தமியாக, நாம் அனைவரும் அவளை தாயாக போற்றக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு உயர்ந்து நிற்கின்றாள். நம்முடைய குடும்பத்திலே துன்பங்கள் துயரங்கள் வருகின்ற பொழுது அவள் துணை நிற்கின்றாள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவனுக்கு உகந்தவர்களாக இருக்கிறோம் என்பதற்காக வாழ்க்கையிலே கஷ்டமே வராது என்று நினைக்கக்கூடாது. இறைவனுக்கு நம்மை முழுவதும் ஒப்பு கொடுத்து ஜெபத்திலே நாம் ஆழ்ந்து இருக்கின்றோம் என்று நினைப்பதால் வாழ்க்கையிலே கஷ்டமே வராது என்று நினைக்கக்கூடாது. இதையும் அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கை மூலம் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறாள். அவளும் நம்மை போல கஷ்டப்பட்டவள். அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவள் ஒன்றும் பெரிய காலேஜில் போய் படிக்கலை, எதுவுமே புரியலை. சில சமயத்தில் அவள் புரியாத புதிரான சூழலிலே தத்தளித்து கொண்டு இருந்தாள். ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவனின் மீது நம்பிக்கை கொண்டு இருந்தாள். எதை பார்த்து சொல்லுகிறோம்? இந்த இயேசுவை சிலுவையில் அறைந்த உடனே சீடர்களெல்லாம் ஓடிப்போய் விட்டார்கள். ஆனால் அன்னை மரியாள் இந்த இயேசு கைவிட மாட்டார், கடவுள் நம்மை கைவிட மாட்டார் என்று உணர்ந்த காரணத்தினால் ஓடி ஒளிந்து கொண்டிருந்த அப்போஸ்தலர்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஆவியின் வருகைக்காக ஜெபித்தவள் இந்த தாய். ஆதி திருச்சபை உருவாகுவதற்கு உரு கொடுத்தவள் இந்த தாய். இறைமகன் இயேசுவுக்கு உரு கொடுத்து இந்த உலகத்திலே பிறப்பதற்கு தன் இதயத்தை திறந்து வைத்தது மட்டுமல்ல, மாறாக இந்த இதயத்திலே இருந்து பிறந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகின்ற அனைவரும்
இணைந்து வாழ வேண்டும் என்று உழைத்தவள், உழைக்கின்றவள் இந்த தாய். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் இத்தனை பேர் பல இடங்களிலே இருந்து வந்திருக்கிறோம் என்றால் நம்மையெல்லாம் ஒன்றிணைத்தவள் இந்த தாய். நம்மை அரவணைத்து, நான் உங்களோடு இருக்கிறேன், பயப்படாதீர்கள், துணிந்து செல்லுங்கள், என் கரத்தில் இருக்கின்ற இயேசுவை நீங்கள் எப்பொழுதும் பற்றி கொண்டிருந்தால், அவர் சொல்லுவதுபடி நீங்கள் செய்தால் நிச்சயம் என்னை போல, ஏன் என்னை விட பன்மடங்கு நீங்கள் உயர்ந்து நிற்பீர்கள் என்று இந்த தாய் நமக்கு சொல்லுகின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, துன்பங்களும் துயரங்களும் வருகின்ற பொழுது துணிச்சலோடு இருக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு நம்பிக்கையை கற்றுத்தருகிறாள். ஒரு பங்கிலே வின்சென்ட் பவுல் சபையைச் சேர்ந்த ஒரு நல்ல மனுஷன் இருந்தார். அவர் நல்ல மனுஷன்தான், பக்தியானவர். ஒரு நாள் அவர் கோவிலில் ஜெபம் பண்ணிட்டு அப்படி வெளியில் வந்தார். அவரை பார்த்து பங்குசாமியார் கேட்டார், எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டார். நல்ல மனுஷன்தான், இருந்தாலும் அவருக்கு ஒரு மாதிரி சுரீர் என்று பட்டது. நம்ம மகளுக்கு கல்யாணத்திற்கு நிச்சய தேதி குறிக்கப் போகிறோம், இந்த நேரத்தில் இந்த சாமியார் அபசகுணமாக எங்கே போறீங்கன்னு கேட்குறாரே என்று சமாளித்து கொண்டு என் மகளுக்கு திருமண நிச்சய தேதியை குறிக்கப் போகிறேன் என்று சொன்னார். பங்குசாமியாரும் எல்லாம் கடவுள் சித்தம் போல நடக்கட்டும் என்று சொன்னார். மனசுக்குள்ளே சொல்லி கொண்டார், சரியான கருமையாக இருப்பார் போல இருக்கு, நல்லா நடக்கட்டும்னு சொல்லுவாரா, கடவுள் சித்தம் போல இருக்கட்டும்னு கஞ்சத்தனமாக சொல்லுகிறாரே என்று மனசுக்குள்ளே சொல்லி கொண்டு போனார். போகிற வழியில் இவர் சென்ற கார் ஆக்சிடெண்ட் ஆகி கால் ஒடிந்து விட்டது. வந்ததே ஆத்திரம், இப்போ வாயாலேயே திட்டி தீர்த்து விட்டார். இதுக்கு எல்லாம் காரணம் நம்ம பங்குசாமியார் தான். நான் பாட்டுக்கு சும்மா போன என்ன பார்த்து எங்கே போகிறீங்கன்னு கேட்டு கடவுள் சித்தம் போல நடக்கட்டும்னு கஞ்சத்தனமாக சொன்னார் பாருங்க. இவர் வரட்டும் என்று மனசுக்குள்ள வாயால் திட்டி தீர்த்து விட்டார். இவரை மருத்துவமனையில் சேர்த்து இருக்கிறார்கள். நம்ம பங்கில் இருக்கிற ஒரு நல்ல மனுஷன் இப்படி ஆபத்தில் சிக்கிட்டாரே, அவரை கொஞ்சம் பார்க்கலாம்னு பங்குசாமியார் ஆஸ்பத்திரிக்கு வர்றார். ஆஸ்பத்திரிக்கு வந்த உடனே அவர் மூஞ்சியை அந்த பக்கமாக திருப்பிக்கிட்டார். பங்குசாமியார் எப்படி நல்லா இருக்கிறாரா, எப்படி மருத்துவ உதவிகள் எல்லாம் இருக்கிறதா என்று கேட்டுவிட்டு எல்லாம் கடவுள் சித்தம் போல நடக்கட்டும் என்று சொன்னார். அது வரைக்கும் அந்த பக்கம் திரும்பி இருந்தவர் மூஞ்சியை இந்த பக்கம் திருப்பினார் பாருங்க. நல்ல வேளை சாமியாரும் அந்த அறையை விட்டு வெளியில் போயிட்டார். அந்த நேரத்தில் மருத்துவ அந்த ஒரு நர்ஸு உள்ளே வந்தார்கள், அவர்களுக்கு மருந்து கொடுத்தார்கள். அப்பொழுது அவருடைய வருங்கால மருமகன் அந்த இடத்துக்கு வந்தார். உடனே அந்த நர்ஸ் அவருடைய சட்டையை பிடிச்சு கன்னத்தில் அரைந்தாள். உடனே இவர் சொன்னார், என்னம்மா என் வருங்கால மருமகனை போய் இப்படி அவமானப்படுத்துகிறாய் என்று. அதுக்கு அந்த நர்ஸு சொன்னது, யார் சார் இவனா, இவன் ஏற்கனவே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கைவிட்டுட்டு போனான், அயோக்கியன் சார், இவனை போய் நீங்கள் உங்கள் மருமகனாக ஏற்றுக்கிற போகிறீர்களா என்று கேட்டாள். அப்போ தான் இவருக்கு எல்லாம் சரியாகப்பட்டது. எல்லாம் கடவுள் சித்தம் போல நடக்கிறதே. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எப்போ எல்லாம் நல்லா நடக்கும்போது பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா என்று சொல்வது ரொம்ப ரொம்ப எளிது. ஆனால் இடைப்பட்ட நேரத்தில் இதயத்தில் 1000 கேள்விகள் துளைத்தெடுக்கும். அப்புறம் நினைச்சார், நல்ல வேலை கடவுள் சித்தம் போல தான் நடக்கிறது. நம்ம ஆஸ்பத்திரியில் அடிபட்டு இங்கே இருக்கலைன்னா நம்ம வருங்கால மருமகனுடைய வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறி இருக்காதே, நம்ம மகளுடைய வாழ்க்கை அதோகதியாக போயிருக்குமே என்று நினைக்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லாம் சுபமாக முடியும் பொழுது இறைவனை போற்றுவது எளிது. இடைப்பட்ட நேரத்தில் உன் இதயத்தில் 1000 கேள்விகள் உன்னை துளைத்தெடுக்கும். ஏன் இறைவா எனக்கு இந்த சோதனை? கோவிலே கதி என்று கிடக்கின்ற எனக்கு துன்பம் மேல் துன்பம் அடுக்கிக் கொண்டே வருகிறதே. மலைக்கு கூட கோவில் பக்கம் ஒதுங்காதவன் ஓஹோன்னு வாழுகிறானே, ஏன் இறைவா என்ற கேள்வி உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும். ஆனால் நம் கேள்விகளுக்கு பல சமயம் விடை கிடைக்காது. விடை கிடைக்கவில்லை என்றாலும் என்னை படைத்த இறைவன் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை உணர்வு யாருக்கு உள்ளத்தின் ஆழத்தின் ஓரத்தில் கொஞ்சமாவது இருந்தால் அவர்கள்தான் அன்னை மரியாளின் உண்மை புதல்வர்கள் என்று பெருமை அடித்துக் கொள்ள முடியும். ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவளும் துன்பத்தை சந்தித்தாள். அவளும் வாழ்க்கையில் பல போராட்டங்களை எதிர்நீச்சலோடு எதிர்கொண்டாள். ஆனால் இறைவனின் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை மட்டும் அவள் இழக்கவில்லை.
அதனால்தான் இன்றைக்கு உலகம் போற்றும் உத்தமியாக, நம் அனைவரின் தாயாக இவள் நம்மால் போற்றப்படுகின்றாள். ஆம், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு திருக்குடும்பத்தின் தாயாக இருந்து குடும்பத்தை வழிநடத்தி வந்தவள் இந்த தாய். நம் குடும்பத்தையும் வழிநடத்த அவள் வாஞ்சையோடு வருகிறாள். குடும்பத்திலே இருக்கின்ற சிக்கல் அவளுக்கு தெரியும். ஆனால் அந்த துன்பத்திலே நம் துயரை துடைக்க வருகின்றாள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எங்கள் சொந்தக்கார வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்தது. என்னை கூப்பிட்டாங்க. நான் போக முடியலை, வேறு ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு. அதனால் திருமணம் முடிந்து 2வது நாள் அந்த வீட்டுக்கு போனேன். போய் என்ன திருமணமெல்லாம் நல்லா நடந்துச்சா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, எல்லாம் நல்லா நடந்துச்சு ஃபாதர், நீங்கள் இல்லாத குறை தான் பெரிய குறைன்னாங்க. அதான் நான் வந்துட்டேனே அப்படின்னு சொன்னேன். நம்ம வீட்டுக்கு வந்த மருமக எப்படி அப்படின்னு கேட்டேன். அதை ஏன் ஃபாதர் கேட்குறீங்க? ஒரு வான தூதரே வந்தது போல ஃபாதர். நம்ம வேண்டிய ஜெபத்துக்கெல்லாம் கடவுள் நல்ல மருமகளாக வீட்டுக்கு கொடுத்துருக்கிறார். விளக்கேத்த ஒரு வான தூதரையே அனுப்பி இருக்கிறார் என்று புகழ்ந்து தள்ளினார்கள். நானும் ஆகா நல்ல சமனசு வந்திருக்குதே நம்ம வீட்டுக்குன்னு நானும் ஸ்ட்ராங்காக தான் ஆசீர்வாதம் போட்டுட்டு போனேன். ஒரு மாதம் கழித்து அந்த பக்கம் போக வேண்டி இருந்தது. வீட்டுக்கு வந்தேன். எல்லாம் மூஞ்சி முகரைய 1.5 முழத்துக்கு தொங்க போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி இருந்தாங்க. ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு புரிஞ்சு தள்ளுனாங்க பாருங்க. எப்படி ஃபாதர் நல்லா இருக்கிறது? எங்கோ இருந்து ஒரு பேய் வந்துச்சு பாருங்க, நம்ம குடும்பத்தை குட்டிச்சவரை ஆக்கணும்னே வந்திருக்குது. என்ன சொக்கு பொடி போட்டாலோ தெரியலை, என் மகன் என்கிட்ட பேச மாட்டான். இந்த பேயை ஏன் தான் நம்ம தலையில் கட்டினார்களோ என்று சொல்லுகிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 1 மாதத்துக்கு முன்னால் சம்மனஸாக இருந்துச்சு. 1 மாதம் முடிகிறதுக்குள்ள அது பேயாக மாறிப்போச்சு. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. தான் சொல்லுவாங்க, கணவன் மனைவியை பார்த்து அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே அப்படின்னு கணவன் மனைவியை பார்த்து பாடுவானாம். எப்போ? கல்யாணம் பண்ண புதுசில். அதே மாதிரி மனைவியும் கணவனை பார்த்து தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பினில் குறைவதுண்டோ அப்படின்னு இவங்களும் பாடுவாங்க கல்யாணம் பண்ண புதுசில். 1 மாதம் ஆகட்டும் பாருங்க, உலகத்தில் இருக்கிற அத்தனை மிருகமும் அந்த வீட்டுக்குள்ளே வந்து சேர்ந்துடும். இதுதான் நிதர்சனமான உண்மை. என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். நான் சாமியார் ஆன பொழுது இருந்த வேகம் விறுவிறுப்பு இப்போ இருக்குதா? இல்லை, தேஞ்சு போச்சு. நீங்கள் சொல்லுவீங்க, உங்களுக்கு என்ன ஃபாதர் கவலை, மணி அடித்தா சோறு மாமியார் வீடு. சாமியாராக போனால் மட்டன் பிரியாணி, சிஸ்டராக போனால் சிக்கன் பிரியாணிங்கிறான். வாடா சாப்பிட்லாம்னா ஒரு வேலும் வரமாட்டேங்கிறான். அப்புறம் வர்றேன் ஃபாதருங்கிறான். நாங்கள் என்ன சொல்கிறோம் தெரியுமா? உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடி. கல்யாணம் பண்ணால் எப்போவாவது மனைவி கணவன் அடிப்பான், கணவன் மனைவி அடிப்பான், அவங்க வீட்டு வசதிக்கு ஏற்ப. ஆனால் சாமியாரை போனால் கண்டவன் அடிக்கிறான். ஏதாவது ஒன்று சொன்னால் 10 பேருக்காகுது, 15 பேருக்கு ஆக மாட்டேங்குது. திருப்பி சொன்னால் 40 பேருக்காகுது, 60 பேருக்கு ஆக மாட்டேங்குது. அன்பார்ந்தவர்களை, எல்லாருக்கும் பிரச்சனை தான். அதனால் சாமியாரை போனவங்க மட்டும் ரொம்ப இல்லை, எல்லா வாழ்க்கையும் ஒரு அழைப்பு, எல்லா வாழ்க்கையிலையும் சிக்கல் இருக்கிறது. காலம் செல்ல செல்ல நம் வாழ்க்கையில் ஒரு தொய்வு ஏற்படும், ஒரு விரக்தி ஏற்படும். அந்த நேரத்தில் தான் நம் தாய் நம்மை தேடி வருகிறாள். கானாவூர் திருமண நிகழ்ச்சியை பாருங்கள். அந்த தாய் தொடக்கத்திலே ரசம் பரிமாறப்பட்ட பொழுது அவளை பற்றி எங்கேயாவது சொல்லப்பட்டதா? இல்லை. ரசம் தீர்ந்த உடனே அவளாக முன்வந்து இயேசுவிடம் பரிந்து பேசுகிறாள். இந்த குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று அவள் இயேசுவிடம் பரிந்து பேசுகிறாள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவும் என்ன செய்கிறார் தெரியுமா? ஒரு உப்பு சப்பு இல்லாத தண்ணீரை இனிமையான திராட்சை ரசமாக மாற்றி தருகிறார். இதுதான் இன்றைக்கும் நம் தாய் செய்கின்ற புதுமை. நம்முடைய குடும்பத்திலே வேகம் இல்லையா? நம்முடைய குடும்பத்திலே விரக்தி இருக்கிறதா? நல்ல மனைவி அமைய வேண்டும் என்று தவம் இருந்தேன், அடங்கா பிடாரி வந்து என் வாழ்க்கையில் மாட்டி விட்டதே என்று அழுகின்ற ஆண்மகனாக நீ இருக்கிறாயா?
பொறுப்பும் கடமையுணர்வு மிக்க ஒரு கணவன் அமைய வேண்டும் என்று திருத்தலமெல்லாம் தேடி ஜெபித்தேனே, பொறுப்பில்லாத ஆம்பளை வந்து என் வாழ்வை வீணடித்து விட்டானே என்று கண்ணீர் வடிக்கின்ற இளம்பெண் இங்கு இருக்கின்றாயா? என் பிள்ளையை ஊட்டி ஊட்டி வளர்த்தேன், இன்றைக்கு படித்து நல்ல வேலை பார்க்கின்றான், எனக்கு காசு ஒன்றும் கொடுக்க வேண்டாம், என்னை பார்த்தால் போதும், என்னை பார்க்க மாட்டேன் என்று அடம்பிடிக்கின்றானே என்று அழுகின்ற பெற்றோர் இங்கே இருக்கின்றீரா? நான் என் பெற்றோரை உயிருக்குயிராக அன்பு செய்தேன், ஏதோ நான் விரும்பிய ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ திருமணம் செய்து விட்டேன் என்பதற்காக என் அப்பா என்னை பார்த்து என் வீட்டில் காலெடுத்து வைக்காதே, நீ இன்று முதல் என் பிள்ளை இல்லை என்று உன்னை தலைமுழுகி விட்டேன் என்று சொல்லிவிட்டாரே, என் பெற்றோரை என்னால் காண முடியவில்லையே என்று அழுகின்ற ஒரு இளம் தம்பதியாக இருக்கின்றாயா? பயப்படாதே, இன்று உனக்கு ஆறுதல் சொல்ல அன்னை இருக்கின்றாள். உன்னுடைய வாழ்க்கையில் விரக்தி இருக்கிறதா? உன்னுடைய வாழ்க்கையிலே வேதனை இருக்கிறதா? அன்னை அவள் நிச்சயம் இந்த வேதனையையும் விரக்தியையும் நம்பிக்கை உணர்வாக மாற்றக்கூடிய சக்தி அவள் கரத்தில் இருக்கின்றது. அன்றைக்கு கானாவூர் திருமணத்தில் சாதாரண தண்ணீரை ரசமாக மாற்றி தந்த தாய் இன்றைக்கு நம் குடும்பத்திலே இருக்கின்ற இந்த சோகங்களை, இந்த அவநம்பிக்கை உணர்வுகளை அகற்றிவிட்டு நம்பிக்கை உணர்வை ஊட்டக்கூடிய சக்தி இந்த தாயிடம் இருக்கின்றது. எனவே நாம் அனைவரும் இந்த தாயின் பாதத்தில் நம் குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம். என்ன பிரச்சனை இருந்தாலும் அவள் நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து நம்மை வாழ வைக்கின்ற தெய்வம். ஆம், அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய உலகத்திலே குடும்ப வாழ்க்கை என்பது ரொம்ப கடினமான வாழ்க்கை. உங்களுக்கு தெரியும், இன்றைய காலத்தில் நல்ல விதமாக வாழ்வது என்றால், இந்த ஆண்டு நாம் குடும்ப ஆண்டை கொண்டாடுகின்றோம். ஒரு குடும்பம் ஒரு குட்டி திருச்சபையாக இருக்க வேண்டும் என்றால் நாம் கடினப்பட்டு உழைக்க வேண்டும். அதற்கு இவள் அன்னை மரியாள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். நாம் குடும்ப வாழ்க்கை வாழுகின்ற பொழுது, நல்ல விதத்தில் வாழ முற்படுகின்ற பொழுது நாம் இறைவனுக்கு சான்று பகர்கின்ற குடும்பமாக இருக்கின்றோம். அதற்காக இறைவனை பார்த்து மன்றாட வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இறைவனின் மீது நம்பிக்கை வைத்து ஜெபித்தாலும் சில சமயங்களில் கஷ்டங்கள் வருகின்ற பொழுது இறைவன் அந்த துன்பத்தின் வழியாக நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார். நம்மை நேரிய வழியில் இட்டு செல்ல அவர் அதை ஒரு பயிற்சியாக நமக்கு தருகின்றார். அதை மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நிகழ்ச்சி நடந்தது. நான் 2003ஆம் ஆண்டு என்னுடைய பணியை திருச்சியிலே முடித்துவிட்டு நான் ஓராண்டு வெளிநாடு செல்லலாம் என்று பிலடெல்ஃபியாவில் இருக்கிற சென்ட் ஜோசப்ஸ் யூனிவர்சிட்டிக்கு போகலாம் என்று போனேன். அதற்கு முன்னால் அலாஸ்காவிலே எஸ்கிமோக்கள் இருக்கின்ற பகுதியிலே கொஞ்ச நாள் வேலை செய்துவிட்டு பணியாற்றி வரலாம் என்று போனேன். உங்களுக்கு தெரியும், அந்த அலாஸ்கா பகுதியில் 6 மாதத்துக்கு இருட்டு, 6 மாதத்துக்கு பகல். நான் போனது ஜூன் மாதம், 6 மாதமும் பகல் தான். ராத்திரி 12 மணிக்கு கூட பகல் 12 மணி மாதிரி வெயில் அடிக்கும். நம்மளாம் ஸ்க்ரீன் போட்டுட்டு வா கொஞ்சம் நேரம் போய் தூங்கலான்னு தூங்குனா தான். ஆனால் அந்த மக்களுக்கு இன்னொரு 6 மாதம் இருட்டு. அந்த பகுதியிலே மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று போனேன். ஆனால் அங்கே ரொம்ப கஷ்டம். நம்ம நினைக்கிறது மாதிரி நம்ம நாட்டில் இருக்கிறத விட ரொம்ப குறைவான வசதிகள் உள்ளது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், நம்ம ஆளுகளெல்லாம் சாம்பாரை சாம்பார் பொடியை நிறையா போட்டு கலக்குன்னு கலக்கி அதை கொதிக்க வச்சு குடிக்கிற ஆளுக நம்ம ஆளுக. அவன் எல்லாத்தையும் சுட்டு சுட்டு திங்கிறான். அது நமக்கு ஒன்றுமே லாயக்கப்படலை. ரெண்டாவது, அங்கே குளிக்கக்கூட முடியலை. ஏன்னா குளிக்கணும்னு சொன்னால் சிரிக்கிறான் எல்லா பேரும். அது சின்ன பிள்ளைய தான் குளிக்கும் அப்படிங்கிறான். ஆகவே இப்படிப்பட்ட கஷ்டங்களெல்லாம் அங்கே இருந்தது. ஏதோ ஓரளவுக்கு அதில் ஒரு பெரிய கஷ்டம் என்னென்றால், அரிசியை பொங்கி அதை சமைச்சிருவேன். அதை வடித்தா அப்புறம் குழம்பு வைக்க தெரியாதே, அதனால் அதை கஞ்சியாகவே சாப்பிடுவேன். முட்டையை அவிழ்த்து அப்படியே அவிழ்ச்ச முட்டையாகவே சாப்பிட்டேன். இப்படி அவிச்சு எத்தனை நாளைக்கு சாப்பிட்றது? ஒரு நாளைக்கு ஆம்லெட்டு போட்டு பார்க்கலாமேன்னு முதல்ல ஆம்லெட்டு போட்டேன். அன்றைக்கி தான் முதல்ல போட்டேன். அது கருகி புகை மலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது எனக்கு இதுன்னு தெரியலை, என்னமோ ஏதோ என்று கதவை திறந்து கொண்டு வீட்டுக்கு வெளியில் ஓடினேன். அலாம் நின்று போச்சு. மறுபடியும் வீட்டுக்கு கதவை அடைச்சேன். மறுபடியும் சத்தம் போட்டுச்சு. அப்புறம்தான் தெரிஞ்சது இந்த அலாரத்துக்கு காலம் ஆம்லெட்டு தான் எல்லாம் காரணம்னு.
அதனால் இந்த அங்கே இருக்கிற வரைக்கும் ஆம்லெட்டை நான் தொடவே இல்லை. கஷ்டப்பட்டு ஒரு மாதத்தை முடிச்சுட்டு அங்கேருந்து வரும்பொழுது ஒரு $100 மட்டும் கையில் இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு நான் பிலடெல்பியா சைடு வந்தேன். ஆனால் சாப்பாடு கிடைக்கும். சாமியார்கள் நாங்கள் வந்து சாப்பாடு இல்லாமல் சாவ மாட்டோம். ஒருவேளை ரொம்ப சாப்பிட்டு வேணால் வாந்தி எடுத்து சாவுமே ஒழிய சாப்பாடுக்கெல்லாம் இருந்தது. ஆனால் ஆசைப்பட்டு எதுவும் வாங்க முடியாது. அடுத்த மாதம்தான் எனக்கு காசு வரும். அதனால் அடிக்கடி இந்த $100 எடுத்து எடுத்து எண்ணி எண்ணி பத்திரமா வைப்பேன். உங்களுக்கு தெரியும், இந்த போர்டிங்கில் உங்கள் பிள்ளைகளை அனுப்புனீங்கன்னா ஒரு $100 கொடுங்களே, அது 28 தடவை எண்ணி பார்க்குங்க. 5 நிமிஷம் எண்ணி பார்க்கும், மறுபடியும் அதை எடுத்து எண்ணி பார்க்கும். அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு சோதனை வருமா வராதா? உன்கிட்ட $100 இருக்குதுல்ல, நீ உனக்கு எதுக்கு $100? அவன் $50 தூக்கி பக்கத்தில் ஆள் வச்சுக்கிடுவான். நானும் ஒவ்வொரு நாளும் இந்த $100 இப்படி எண்ணி எண்ணி வச்சுருந்தேன். எப்படா அடுத்த மாதம் வரும்னு. கடைக்கு போனால் கூட ஆசையை அடக்கி கொள்ளுவேன். இதற்குள் என் தலைமுடி ரொம்ப வளர்ந்துருச்சு. முடி வெட்டணும்னு பார்த்தேன். என்னடா இவ்வளவு சேமித்து வச்ச $100 இந்த முடி வெட்டவா கொடுக்குறது? அடுத்த மாதம் வெட்டலாம் என்று பொறுத்து பொறுத்து பார்த்தேன். தலைமுடி ரொம்ப வளர்ந்துருச்சு. போனால் போயிட்டு போகுது, நம்ம போய் முடி வெட்ட போகலாம் என்று கடையை தேடி போனேன். ஏதாவது ப்ரைஸ் லிஸ்ட்டு போட்டிருப்பான்னு பார்த்தா ஒன்றையும் காணோம். எல்லாம் ஏசி ரூமுக்குள்ளே இருந்தது. சரி போவோம் என்று போய்விட்டேன். எனக்கு என்ன பயம் என்றால், $100 கேட்டால் பரவாயில்லை, அதுக்கு மேலே கேட்டால் என்ன செய்வது? ஏன்னா நம்ம ஊரில் சொல்லியிருக்கிறாங்க, ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காமல் வந்தால் மாவாட்டை வச்சுருவாங்க அப்படின்னு. இது மாதிரி அங்கே முடிவெட்ட போயிட்டு காசு கொடுக்காமல் வந்தால் நம்மளை முடிவெட்ட வச்சிருவானோ, என்னடா பண்ணுறதுன்னு எனக்கு ஒரே பயம். தைரியத்தை வளவழைத்து கொண்டு உள்ளே உட்காந்துருந்தேன். எனக்கு முன்னால் இருக்கிறவன் ஏதாவது எவ்வளவு கொடுக்குறான்னு பார்த்தா கையை மடக்கி மடக்கி கொடுக்குறான், அதுவும் தெரியலை. எனக்கு ஒரு மாதிரி உடம்பு பதஷ்டத்தோடு இருந்துச்சு. நான் என்னுடைய இது வந்த உடனே நான் உட்காந்தேன். முடி வெட்டினார். முடி வெட்டி முடிஞ்ச உடனே எவ்வளவு சார் என்று கேட்டேன். அவர் சொன்னார், என்னை மேலையும் கீழையும் பார்த்துட்டு, நீங்கள் தான் புதுசாக நம்ம பங்குக்கு வந்திருக்கிற சாமியாரா அப்படின்னாரு. ஆமாம் சார், இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறேன்னு சத்தமாக சொன்னேன். காசு வேண்டான்னாரு. ஒரே ரிலாக்ஸ் ஆச்சு நமக்கு. ஆனால் தாராள உள்ளம் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவர் தான் கேட்க மாட்டார்னு ஷுவராக தெரிஞ்சு போச்சு. இல்லை சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார், ஏதாவது கேளுங்க சார், கொஞ்சமாவது கேளுங்க சார்னு. அப்போ ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, ஃபாதர் நான் இந்த இடத்துல 15 வருஷம் கடை வச்சிருக்கிறேன். நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கு நான் முடிவெட்டுவதற்கு ஒரு பைசா கூட இதுவரைக்கும் நான் வாங்கினதில்லை. ஆனால் கடவுள் என் குடும்பத்தை ஆசீர்வதித்து இருக்கிறார் ஃபாதர். நான் எதிலையும் குறைந்து விடவில்லை, வளர்ந்திருக்கிறேன் என்று சொன்னார். கடப்பாறையை தூக்கி நெஞ்சில் குத்துனது மாதிரி இருந்தது. நான் காசு இல்லாமல் சாக மாட்டேன், பட்டினியினாலே வாட மாட்டேன். அவனுக்கு காசு இல்லை என்றால் அவனை குடும்பத்தை நடத்துவதற்கு அது பத்தாது. அவனே கடவுள் மீது அவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கின்ற பொழுது, கடவுளின் நம்பிக்கையை பற்றி வாய்கிழிய போதிக்கின்ற எனக்கு இல்லையே. கடவுள் எனக்கு கற்றுத்தந்த பாடம் அந்த பாடம். அந்த நிகழ்ச்சி வழியாக நீ பயப்படாதே என்று சொன்னது இறைவன் எனக்கு கற்றுத்தந்த பாடம். ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் பல சமயத்தில் நாம் ஜெபிக்கின்றோம். ஜெபித்தது எல்லாம் உடனடியாக கிடைப்பதில்லை. ஆனால் கிடைக்கவில்லை என்பதற்காக நாம் வருத்தப்படாமல், அந்த நேரத்தில் கொஞ்சம் வருத்தம் உள்ளத்தில் இருந்தாலும் மீண்டும் மனதுக்குள் அந்த ஜெபத்தின் வல்லமையினால் நம் உள்ளத்தில் அந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒருவேளை நான் நினைத்தது கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் என் வாழ்க்கையை ஒருபோதும் என்னிடமிருந்து பிரிக்க மாட்டாள் நமது தாய். ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றேன். அமெரிக்க நாட்டிலே நியூ ஜெர்சி என்ற பகுதியிலே ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு கால்வாய் தண்ணீர் ஓடுகிறது. அந்த தாயானவள் தனது 12 வயது மகனை, அவன் விளையாடுகிறேன் அம்மா, நான் நீச்சல் அடித்து விளையாடுகிறேன் என்று கேட்டான். சரிப்பா நீ போய் அந்த ஆற்றிலே குளித்து விளையாடு என்று சொன்னாள். இவள் அடுப்படியில் இருந்து சமைத்து கொண்டு ஜன்னல் வழியாக தன் மகன் நீச்சல் அடித்து கொண்டு இருப்பதை ரசித்து கொண்டு இருக்கிறாள். கையை ஆட்டி ஆட்டி நல்லா விளையாடு என்று சொல்லுகிறாள். அவனும் ஜாலியாக விளையாடி கொண்டு இருக்கின்றான். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு முதலை அவனை விரட்டி கொண்டு வருகிறது. ஆர்வத்தோடு விளையாடி கொண்டு இருக்கின்ற அவனுக்கு தெரியவில்லை. தூரத்திலே இருந்து பார்த்த தாய் உடனே தன் மகனை கரம் காட்டி வா வா என்று அழைக்கின்றாள். அவன் என்ன நினைக்கின்றான், அம்மா உற்சாகப்படுத்துகிறாள் என்று சொல்லி இன்னும் துள்ளி குதித்து அவன் விளையாடி அந்த நீச்சல் அடித்து கொண்டு இருக்கிறான். அந்த தாயால் இன்னும் அடுப்படியில் இருக்க முடியவில்லை. விழுந்தடித்து வெளியே ஓடி வருகிறாள். மகனை வா வா என்று கூப்பிடுகிறாள்.
அப்பொழுதுதான் அவனுக்கு தெரிகிறது ஏதோ அம்மா கூப்பிடுகிறார்கள் என்று. அவன் வேகமாக அம்மாவை நோக்கி வீச்சலடித்து வருகிறான். முதலையும் அவனை வேகத்தோடு விரட்டி கொண்டு வருகிறது. விரட்டி கண்டு வந்த அந்த முதலை அவன் காலை பிடித்து விட்டது. அம்மாவோ அந்த பையனுடைய தோள்பட்டையை பிடித்து விட்டாள். முதலைக்கும் தாய்க்கும் இடையே கடும் போராட்டம். தாயானவள் கத்துகிறாள், யாராவது வந்து என் பிள்ளையை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று. தோள்பட்டை அவள் இறுக படித்து இழுக்கின்றாள். அதற்குள் அந்த பக்கத்தில் சென்ற ஒருவன் வந்து காட்சியை பார்த்து கையில் இருந்த துப்பாக்கியை கொண்டு முதலையை சுடுகிறான். அப்பொழுதுதான் அந்த முதலை அவன் காலிலே இருந்த சதைகளை எல்லாம் பீய்த்து கொண்டு அவனை விட்டுவிட்டது. இப்பொழுது இவனை மருத்துவமனையில் சேர்த்து இருக்கின்றார்கள். பத்திரிகைக்காரர்களெல்லாம் வந்து புகைப்படம் எடுக்கின்றார்கள். எப்படி உங்களுடைய காலை காட்டுங்கள், முதலையின் பிடியிலிருந்து எப்படி நீங்கள் விடுவிக்கப்பட்டீர்கள் என்று எல்லாரும் வந்து அந்த அவனுடைய காலுடைய காயங்களை படம் பிடிக்கின்றார்கள். அப்பொழுது அந்த இளைஞன் சொல்லுகின்றான், நீங்கள் எல்லோரும் என் காலில் இருக்கின்ற காயத்தை பெரிதென நினைக்கின்றீர்கள், அது பெரிதல்ல. என் தோள்பட்டையில் இருக்கின்ற காயத்தை பாருங்கள். என்னை முதலையிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக என் தாய் எந்த அளவுக்கு என் தோள்பட்டை இறுக பற்றி இழுத்தாள் என்றால் அங்கே காயம் பட்டு விட்டது. அந்த காயம் இல்லை என்றால் இன்றைக்கு நான் உயிரோடு இருக்க மாட்டேன். அந்த காயம்தான் எனக்கு உயிருள்ள காயம், மறக்க முடியாத காயம் என்று அந்த இளைஞன் சொன்னான். ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கை பயணத்தில் நாம் நினைத்தது கிடைக்கவில்லையே என்று ஏமாற்றம் அடைந்திருக்கலாம். ஆனால் நம்மை கடவுளின் அன்பிலிருந்து பிரிக்க விடாமல் நம்முடைய அன்பு தாய் நம்மை இறுக பற்றி கொண்டு நம் வாழ்வை வளர்த்திருக்கின்றாள். நன்றி கூறுவோம். இந்த தாயின் அரவணைப்பு நம்மில் இருக்கும் வரை எந்த சக்தியும் எதுவும் செய்ய முடியாது என்ற உணர்வை நம் உள்ளத்திலே வளர்த்து கொள்வோம். எங்கள் அன்பு தாயே, இன்று நாங்கள் பல இடங்களில் இருந்து வந்திருக்கின்றோம். பல தேவைகளை பெற்றதால் நன்றி கூற வந்திருக்கின்றோம். பல தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாட வந்திருக்கின்றோம். இதோ எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். உம் கரத்தில் இருக்கும் அந்த மகனை கொண்டு எங்களை ஆசீர்வதியும். அன்று ஒரு சாதாரண தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி கொடுத்த எங்கள் அன்பு அன்னையே, இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையில் உப்பு சப்பு இல்லாத வாழ்க்கையை, ஒரு பிடிப்பு இல்லாத வாழ்க்கையை, ஒரு வேதனையான வாழ்க்கையை நிம்மதியுள்ள வாழ்க்கையாக, அர்த்தமுள்ள வாழ்க்கையாக, உம்முடைய திருமகன் வழியில் நடக்கின்ற வாழ்வாக எங்களை மாற்றியருளும் என்று அனைவரும் இந்த இனிய நாளில் ஒருவருக்காக, இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து பக்தர்களுக்காக இன்றைய திருப்பலியிலே நம் அன்னை வழியாக ஆண்டவரிடம் மன்றாடுவோம். ஆமென். இயேசு ஆண்டவரில் மிகவும் பிரியமானவர்களே, ஆரோக்கிய அன்னையினுடைய மாபெரும் திருவிழாவை மகிழ்வோடும் நம்பிக்கையோடும் கொண்டாட நாம் அனைவரும் ஒரே குலமாக இணைந்து வந்திருக்கிறோம். எல்லோரும் எழுந்து நின்று இந்த அன்னை வழியாக நாம் பெற்றுக்கொண்ட தெய்வீக திருமகன் இயேசுவின் அந்த மீட்பு செயலை நினைவு கூர்ந்து அவர் மீதும் இந்த திருச்சபை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை இப்பொழுது விசுவாச பிரமாணமாக இணைந்து பாடுவோம். வானமும் பூமியும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை சுதன் தூய ஆவியுமாய் தம்மில் உறவுடன் வாழ்கின்றார். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் திருமகன் மறையிடம் மனுவானார். மனிதரை புனிதராய் மாற்றிடவே புனிதரம் கடவுள் மனிதரானார். ஆட்சியில் பாடுபட்டார். கல்லறை ஒன்றில் அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார்.
உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம், புனிதர்கள் உறவை நம்புகிறோம், சரீரத்தின் உயிர்ப்பையும் மறுவாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். தூயமல்லாவியாம் இறைவனையும் தூயவராக்கும் ஒப்புரவையும் புனிதராம் இயேசுவின் ஆட்சியையும் புனிதனில் வாழ்விக்க ஏற்கின்றோம். ஆமென். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, அனைவரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்குத்தத்தம் மாறாத நம் தெய்வம் அழைப்பு விடுக்கிறார். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று அந்த ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அன்னையின் திருப்பாதத்தில் அவருடைய பிறப்பு விழாவை மகிழ்வோடு கொண்டாட கூடி வந்திருக்கக்கூடிய நாம் இப்பொழுது கரங்களை குவித்து கண்களை மூடி நம்முடைய ஜெபங்களை எல்லாம் ஆண்டவரிடத்தில் எழுப்புவோம். இப்பொழுது பாடப்படுகிற அல்லது சொல்லப்படுகிற ஜெபிக்கப்படுகிற இந்த மண்டாட்டுக்களோடு நம்முடைய ஜெபங்களையும் இணைப்போம். இறைவா, உம் சித்தம் என் வாழ்வில் நிறைவேற்றிடும் என்று மொழிந்த என் அன்னையே, திருச்சபை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், எம் பங்கு தந்தையர்கள், அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகள், துறவற சபையினர் மற்றும் இறைப்பணி ஆற்றிடும் இறை தொண்டர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் ஆற்றும் திருப்பணியில் நீரே அவருக்கு துணையிருந்து மக்களுக்காக செயல்படவும் பணி சிறக்கவும் நன்னறி பிறழாமல் வாழ்வு என்பது பகிர்வு என்ற இறைவார்த்தை கேட்ட தங்களை அர்ப்பணித்து வாழ கேட்ட வரந்தரும் எம் ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவாவுமே தூபம் போலும் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு, உழைத்தே உண்ண வேண்டும் என எங்களுக்கு உணர்த்திய இறைவா, கரைகாணா கடலில் பல்வேறு கவலைகளிலும் இயற்கையின் இடர்பாடுகளையும் தாண்டி நெஞ்சுரமாய் வாழ்வாதாரமாய் தேடி அலையும் போது அறியாமல் எல்லை தாண்டினாலும் உயிர் பலி மற்றும் சிறைவாசம், நீர் தெரிந்து கொண்ட இனலில் நின்று வாழ எங்களுக்கு வழிதுணையாய் இயற்கை சீற்றங்களிலிருந்து அரணாய் எம்மை காக்கவும் எங்கள் அன்றாட தேவைகளுக்கு போதிய மீன்பாடு கிடைக்கவும் துயர் நீங்க வரம் வேண்டி கேட்ட வரம் தரும் புனித ஆரோக்கிய